நம்ம இப்போ ஒரு டனல் உள்ளக்க போய்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய என்ட்ரன்ஸ் தான் இது. இந்த டனலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்கும் வகையில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த டனலுடைய மொத்த கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டனலு. நமக்கு மேலே கடல் பரப்பளவு இருக்குதுங்க. மேலே தண்ணி போய்கிட்டு இருக்குது, நமக்கு தெரியாமையே பாருங்கள். கடலுக்கு கீழே ரோடு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான பணியை தான் இங்கே செஞ்சுருக்கிறாங்க. சுமார் 5.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த டனல் போயிட்டுருக்குது. போகிற வழியில் பார்த்தோன்னு சொன்னாக்கா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால் டைவர்ட் பண்ணி விட்றாங்க. இந்த டனல் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 3 ரோட்ஸ் இருக்குது. சைடில் வந்து மக்கள் நடமாடி போகிறதுக்கு, அதாவது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிங்கும் போது அங்கங்கே எக்ஸிட் வச்சுருக்கிறாங்க. அழகாக ஒரு வளைவு போன்று இந்த டனல் இருக்குதுங்க. உண்மையிலே லைட்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் தானே தோணுது. அதுதாங்க இல்லை, இது நம்ம இந்தியாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய மும்பை பகுதியில் அண்டர் வாட்டர் டனலில் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய பிரமிக்கும் கட்டமைப்புன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் இந்தியா கட்டமைச்சிருக்கு. எந்த நாட்டை விட நாங்கள் குறைஞ்சவங்க இல்லை என்பதை பறைசாற்றும் முகமாகத்தான் இந்த டனலை இந்தியா கட்டியிருக்கு. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, சமீபத்தில் சைனா என்ன செஞ்சிச்சுன்னா அண்டர் வாட்டர் ரயில்வே டனலை ஒன்று உருவாக்கி காமிச்சிச்சு. நாங்கள் கடலுக்கு கீழே ட்ரெயின் தண்டவாளத்தை நாங்கள் எப்படி உருவாக்குறோம் அப்படின்ட்டு. உடனே இந்தியா என்ன செஞ்சிச்சுன்னா, நீங்கள் ட்ரெயின் தண்டவாளத்தை கடலுக்கு கீழே தான் நாங்கள் உருவாக்கிங்க, நாங்கள் வந்து ரோடே போடுவோம் கடலுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ரோடு தான் இந்த மும்பையில் இருக்கக்கூடிய மெரைன் டிரைவ்லேருந்து நாம் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த 5.5 கிலோமீட்டர் ரோடை பொறுத்த வரையில் அதே மாதிரி மெரைன் டிரைவ்லேருந்து இன்னொரு பக்கம் திரும்பும்போது அங்கே ஒரு அண்டர் வாட்டர் டனல் இருக்குது. அது தற்காலிகமாக மூடி இருந்துச்சு நான் போகும்போது, அதனால தான் நம்ம இங்கே வந்தோம். இந்த டனலில் பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட் ஆகக்கூடிய வழியை எவ்வளவு அழகாக அமைச்சிருக்காங்க. மேலே அழகான முறையில் மூடி, எந்த ஒரு தண்ணீரும் மழை பெஞ்சால் கூட தண்ணீர் உள்ளே வராத அளவுக்கு அழகாக சேஃபாக பண்ணியிருக்கிறாங்க. வெளியே போகும்போது பார்த்தா இருட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. மழை பெய்கிற சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா மழை அடித்து ஊற்றுது. சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வரலை. அவ்வளவு பிரம்மாண்டமான முறையில் ஒரு கட்டமைப்பாக இருக்குது. பாருங்கள், அடித்து ஊற்றுது பாருங்கள் மழை. நாம் இப்போ அந்த டனல்லேருந்து வெளியே வந்துட்டோம். இதான் மும்பையுடைய வெளிப்புற காட்சி.